இப்போ வந்துட்டு முருங்கைக்கீரை தண்ணி சாருக்கு வந்து கீரை உருவிக்கலாம். கீரை உருவிட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு தனியாக என்னால் உருவ முடியாதுன்னு எங்கள் வீட்டுக்காரரு ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபுல்லாக உருவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முருங்கைக்கீரை தண்ணி சாருக்கு வந்து ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் எல்லோரும் அரிஞ்சு வைப்பாங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இடித்து வச்சுருக்கேன். எனக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணால். அதுக்கு வந்து அப்புறம் வந்து முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, தேங்காய் கீறி வச்சுருக்கோம், அதை அரைச்சிக்கணும். இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பில் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்தோன்னே நம்ம வந்து முருங்கைக்கீரையை அப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வெந்துருச்சா? நல்லா வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சது, தேங்காய் கரகரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். கரகரன்னு சோம்பும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றியாச்சு. இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல். இது கும்பகோணம் சைடெலாம் வந்து எங்கள் ஊரில் முருங்கைக்கீரை தண்ணி சாறுனா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. இது நார்மலாக வந்து இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. வெறுமனே அந்த பொரியல்லாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இது தண்ணி சாறு மாதிரி வச்சாக்கா சூப் மாதிரியும் இருக்கும். குழம்புக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஏன்னா முருங்கைக்கீரை நம்ம போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இறக்கிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் முருங்கைக்கீரை இருந்தால் கடுத்து போயிடும், நல்லா இருக்காது. அதனால் தேங்காய் ஊற்றினது அந்த கொஞ்சம் ஸ்மெல்லு, அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துப்போம். முருங்கைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு நல்லா அலசி, ஏன்னா பூச்சி இருக்கும். அது முருங்கைக்கீரைக்கு பின்னாடி தான் பூச்சி இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. ஒரு 2 கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து கொட்டிடுவோம். ஆல்ரெடி நான் உப்பு போட்டுட்டேன். உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். உப்பு போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அந்த பக்கம் அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்குது. இந்த சைடு நம்ம ஒரு இது வச்சு கரண்டி வச்சு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இது தாளிச்சதை நம்ம எடுத்து இதில் கொட்டிடுவோம். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பச்சை கலரு அப்படியே இருக்கணும். க்ரீன் கலர் அப்படியே இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.